ஆண்டிற்கு 3200 கோடி யூனிட் தனியாரிடம் திமுக அரசு பெறுகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்காக 3200 கோடி யூனிட். அப்பனா 3200 கோடின்னா ஒரு யூனிட்டுக்கு ₹1 வச்சுக்க. அவ நினைச்சு பாருங்க, இவங்க ₹1 விட்டுடுவாங்க. அப்புறம் ஏன் நான் சொல்றேன்னா, அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் ஒரு யூனிட் எவ்வளவு தெரியுமா தயார் செலவு ஆகுது? ₹3.25 இருந்து ₹3.50. ₹3.50 இருந்து ₹3.6 ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு அரசுக்கு செலவாகுது. ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? ₹10, ₹11, ₹12, ₹14, அதிகபட்சம் ₹15 வாங்குறாங்க ஒரு யூனிட். ₹3.6 கிடைக்கிற மின்சாரத்தை ₹15 வாங்குறாங்க. அப்ப எவ்வளவு கமிஷன் வாங்குவாங்க இவங்க? ஆண்டுதோறும் 3200 கோடி யூனிட் தனியாரிடம் வாங்குகிறார்கள். அப்போ எவ்வளவு இருக்கு? மணல் கொள்ளை எல்லாம் எவ்வளவு தெரியுமா? அரசுக்கு மணல் கொள்ளையில மணல் விற்பனையில அரசுக்கு வருமானம் எவ்வளவு தெரியுமா வருது? ஆண்டுதோறும் எவ்வளவு இருக்கும் கணக்குல? அரசுக்கு கணக்குல எவ்வளவு தெரியுமா வருதா? 27 கோடியா. அது படுபாவீங்களா? 27 கோடியா. 27 கோடி ஒரு குவாரியில 45 குவாரி இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு குவாரியில ஒரு வாரத்தில் சம்பாதிக்கிற பணம் 27 கோடி ஒரே குவாரியில ஒரு வாரத்தில். ஆனா வருஷம் முழுவதும் 45 குவாரியிலையும் சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆண்டு வருமானம், அரசுக்கு வருகின்ற வருமானம் 27 கோடியாம். எங்கேயாவது நம்ப முடியுமா? அதெல்லாம் எங்கேயாவது நம்ப முடியுமா? அதனால்தான் இந்த அமலாக்கத்துறை இடி அவங்க கிட்ட போய் விசாரணை பண்ணி லேசா மேல கீறனாங்க. 1000 இடி கீறினது 4800 கோடி. மணல் கொள்ளையில 4800 கோடி கண்டுபிடிச்சாங்க. அவன் எப்படி கண்டுபிடிச்சானா? இடியில சேட்டலைட் பார்த்தான். சேட்டலைட் மேப்பிங்ல அவங்க கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மேப்பிங் இருக்கு, கடந்த ஆண்டு என்ன மேப்பிங் இருக்கு, அதுல என்ன மேப்பிங் எவ்வளவு லெவல் எடுத்திருக்கிறாங்க, எங்கெங்க எடுத்திருக்கிறாங்க, கிளீனா அங்கிருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஜிஐஎஸ் மேப்பிங், சேட்டலைட் மேப்பிங்ல கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சு பார்த்தாங்க. சும்மா லேசா கீழே 4800 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. அதுல எப்படி 50,000 60,000 கோடி வரும், கொள்ளையில வந்துடும். அடுத்தது இப்போ டாஸ்மார்க் விற்பனையில 1000 கோடி ரூபாய். அதுல என்னன்னா 1000 கோடி ரூபாய் வந்து சும்மா அதுல என்ன காசுனா டிரான்ஸ்போர்ட் காசு, விற்கிறது கிடையாது. டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, இங்க எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கறது. அதுல 1000 கோடி ரூபாய். அது வந்து ஈடு அமலாக்கத்துறை சொல்றது. ஆனா அது உள்ள நோண்டுனாங்க, உள்ள போனாங்கனாலே 40,000 50,000 கோடி ரூபாய் கொள்ளைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க.